இந்த வீடியோவை வழங்குவோர் Phonics Power கோடம்பாக்கம். Discover the joy of learning English the fun way. சிறக்கதவை திறந்து கொண்டு வந்து விட்டேன். மழை பொழிகிறது. இந்த மழையிலே எப்படி நான் உன்னை கொண்டு சேர்ப்பதப்பா? எப்படி கொண்டு சேர்ப்பது? அப்பா, மழை பொழிகிறது. அப்படி இருக்கும் பொழுது என்னை கொண்டு எப்படி சேர்ப்பது என்று தெரியாமல் திகழ்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பா, கலங்க வேண்டாம். இப்பொழுதே பாருங்கள், ஆதிசேஷனே எனக்கு குடையாக வரப்போகின்றான். என்ன அருமை! இது என்ன அற்புதம்! இந்த மழை நனையக்கூடாது என்பதற்காக ஆதிசேடன் 5 தலை பாம்பாக குடையாக வந்து காத்து விட்டானே. இப்போதே இந்த குழந்தை அதை விரைவாக எடுத்து செல்கிறேன். இந்த யமுனை ஆற்றில் இரவு நேரத்தில் எப்படி நான் கடப்பதப்பா? எப்படி கடப்பது? அப்பா, மழை அதிகமாக பொழிகிறது. இந்த யமுனை ஆற்றில் நதிக்கரையில் தண்ணியாகப்பட்டது வெள்ளம் பெருக்கெடுத்து விடுகிறது. ஆகினால் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு எப்படி செல்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். இப்போதே யமுனை நதி இப்போதே நம்ம உங்களுக்கு வழிவிடும் அப்பா. புறப்படுங்கள் அப்பா. ஆஹா, என் மகன் பாதம் பட்டவுடனே யமுனாதி வழி விட்டு விட்டது. புறப்படுகிறேன். ஆயப்படையிலே கொண்டு சேர்த்து விடுகிறேன். புறப்படுகிறேன். மணி ஓசை கேட். எட்டாவது குழந்தை பிறந்து விட்டதா? மணி ஓசை கேட்டது. அந்த குழந்தையை ஏன் கரத்தில் ஒப்படைத்து விடு. கம்சா, வேண்டாம் என்று கேட் சொன்னால் மறுக்கவா போகிறாய்? என் வார்த்தை கேளப்பா. 7 குழந்தைகளும் தன் கரத்தில் ஒப்படைத்து விட்டீர். இதுவோ 8வது குழந்தை. இந்த குழந்தை பார் கம்சா, இதுவோ ஒரு பெண் குழந்தை. பெண்ணால் உனக்கு ஆபத்தாய் இந்த உலகத்தில் நீ எப்பேற்பட்டவன், வீரம் புரிந்தவன், பலம் மிகுந்தவன். உனக்கு நிகர் இந்த பெண் பிள்ளையா? பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கொடுத்தாரே முனிவர் சாபம். 8வது குழந்தையால் உனக்கு கட்டாய மரணம் என்று அப்படி இந்த குழந்தை விட்டு வைப்பனா? குடுற அந்த குழந்தைய எட்டாவது குழந்தை ஒரு பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தையால் எனக்கு ஆபத்து நேருமா? இருந்தாலும் முனிவர் உடுத்த சாபம் படைத்து விட்டால் வாழ்க்கை நிலைமை எல்லாம். ஆகினால் இந்த 8வது குழந்தையை இப்போதே வெட்டி வெட்டுகிறேன். என்னை கொல்ல உன்னால் முடியுமா? அடே கம்சா, என்னை உன்னால் கொல்ல முடியாதுடா, கொல்ல முடியாது. கம்சா, நான் யார் தெரியுமா? கண்ணனுடைய தங்கையடா, தங்கை. அகோர காலியாக இருக்கின்றேன். அடே கம்சா, விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். என்ன கொல்ல பார்க்கின்றாயா? உன்னை கொல்வதற்காக என்னுடைய அண்ணன் ஆயர் பாடியில் யசோதை அம்மனுக்கு நந்தகோபனுக்கு மகனாக வளர்ந்து வருகிறார். உன்னால் முடிந்தால் அங்கு சென்று என் அண்ணனிடத்து சமர்த்தை போடா. ஆயர் பாடியில் நந்தகோபனுக்கும் யசோதை அம்மைக்கு மகனாக அந்த கண்ணன் வளர்ந்து வருகின்றானா?
அதுவும் என்னை கொல்வதற்கு பையன் என்னை கொல்ல போகின்றனா? விடமாட்டேன். இப்போது பார் கொன்று. ஆஹா, நான் செல்வதா? சின்னம் சிறிய பொடிய பையன், அவனை கொல்வதற்கு நான் செல்ல மாட்டேன். இப்போது இருக்கின்றான் என் படை தளபதி சேனாதிபதி சகடாசூரன். சகடாசூரனையும் அகோர பூதகம் அனுப்பி அந்த கண்ணனை கொன்று விட்டு வரும்படி உத்தரவிடுகிறேன். சகடாசூரா, காண்பாய்